அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும், தமிழ்நாட்டு நடிகர்களுக்கும், நடிகைகள் கேவலமான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அதாவது எவ்வளவோ பெரிய பெரிய கட்சிகள், எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்கள், எவ்வளவோ நடிகைகள், அவ்வளவோ புத்திஜீவிகள், இவ்வளோ பேரும் இருந்தும் உங்களால் ஒரு நாளை வாழ்ந்து கேட்கலாம் அளவுக்கு இருக்குதுண்டா இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்றதுக்கு எல்லாரும் வெக்கப்படணும். ஏனென்றா உங்களோட கண்ணுக்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருந்திருக்கிறார். நீங்க பெரிய நடிகனா இருந்து மேடையில் ஏறி மக்களுக்கு புத்திமதி சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த ஒரு விஷயங்கள்ல மட்டும் மௌனமா இருக்கிறீங்க? அதாவது என்ன நடந்ததுன்னு ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க? இல்லை, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, அதுவும் பெரிய பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய நடிகைகளாக இருந்தாலும் சரி, ஏன் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு கேள்வியை ஒட்டுமொத்தமாக வைக்கிறீங்க? இல்லை, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கேள்வி எழுப்பினால் கட்டாயம் இதுக்கு ஒரு விட கிடைக்கும். இதுல என்ன வேடிக்கைன்னா, அம்மாவும் திறமில்லை, சின்னம்மாவும் திறமில்லை. ஆனா அம்மா இருக்கைக்கு ஒன்றும் வட்டி கிளிக்கல. ஏன்னா சின்னம்மா என்னத்தை வட்டி கிளிக்க போறா? ஒன்றுமே உங்களுக்கு செய்ய போறது இல்லை. என்னமோ இப்ப ஆடுறது ஒரு தமிழர், அது மட்டும் ஒரு சந்தோஷமா இருந்தாலும், தமிழகத்துல இப்ப ஆடு இருக்கிற பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க நல்லவரா கெட்டவரா? திடீரென்று இந்த மாற்றம் நீங்க மாறினது நல்லதுக்கா, இல்லாட்டி அதுவும் ஏதேனும் ஒரு வகையில சூழ்ச்சியோ இல்லாட்டி சதியோ அதுக்கு இருக்குதா? அதுதான் தெரியாம இருக்கு ஐயா. முடிஞ்சா அதுக்கு மக்களுக்கு விளக்கம் கொடுங்க. அல்லாட்டி உங்களோட அம்மா எப்படி மரணித்தாண்டதை விளக்கம் கொடுங்க. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை கருண கொலை செய்ததாக இப்போ ஒரு நியூஸ் ஒன்று கசியுது. அது எவ்வளோத்துக்கு உண்மையான தெரியல. அப்போ அந்த கருண கொலை செய்யல, அந்த கொலையை நீங்க அறிவிச்சுட்டு செய்யல. சரி, அப்படித்தான் அதை செய்யறதாலும் அந்த கருண கொலை செய்யறதுக்கு அந்த நாட்டில் சட்டம் இருக்கா? இந்தியா என்ற நாட்டில் எல்லா தமிழ்நாட்டிலேயோ அந்த சட்டம் இருக்கா? எல்லாம் ஒரு விசித்திரமா தான் இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் மட்டும்தான் இவ்வளவு விஷயத்தை சந்திக்குதுன்னு எனக்கு என்ன தெரியுது. ஏனென்றா இந்த வருஷம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன குழப்பங்கள் வந்து லைன்ல பார்த்துட்டே வரலாம். சுவாதி கொலை வழக்கு, அப்படி அப்படியே லைன்ல ஒரு பெரிய ஒரு கொலை பட்டியலே வந்து இப்ப கடைசியா முதல்வர்ல கூட கைவாட்டு அளவுக்கு தமிழ்நாட்டில் கொலை தலைவிரிச்சாடு. கடைசியா ஒன்று அதாவது இந்த சின்னம்மாவை நீங்க ஆதரிப்பீங்களா இருந்தால் உங்களை விட உலகத்துல வேறு ஒருவரும் இப்படி முட்டாளா இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.